வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகுல என்னெல்லாம் சேர்த்து அரைக்கலாம், அதே மாவில் கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு அரைக்க தேவையான பொருள்கள்: 1 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ வெள்ளை சோளம், 1 கப்பு மக்கானா. கேழ்வரகுல கம்பு, சோளம், மக்கானா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். கம்பு சேர்த்து அரைக்கிறதுனால கண் பார்வைக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. வெள்ளை சோளம் சேர்க்கறதுனால இரும்பு சத்தும், மக்கானா சேர்க்கறதுனால வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாம் கலந்த கேழ்வரகை ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த மாவில் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ராகி புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன பவுலில் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், ஏலப்பொடி, 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 கப்பு துருவிய தேங்காய். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் கேழ்வரகு மாவை சேர்த்து நல்லா சூடு ஏறும் வரை வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற விடுவோம். இதுபோல் மாவை வறுத்து புட்டு செய்கிறதுனால ஜீரணத்துக்கும் நல்லது, புட்டும் உதிரி உதிரியாக வரும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உதிரியாக கலந்து விட்டுப்போம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த கேழ்வரகு மாவில் அடை செய்யலாம், களி கலரலாம், கூழ் செய்யலாம், கஞ்சி கூட செய்யலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாவை கொழுக்கட்டை போல் கையில் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசையணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கலந்த மாவை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஓட விட்டால் போதும். கட்டி இல்லாமல் உதிரியாக வந்துடும். உப்பும் தண்ணியும் ஈவனாக கலந்துடும். பாருங்கள், கட்டி இல்லாமல் உதிரியாக அரைச்சாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி குண்டானில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சதும் ஒரு இட்லி தட்டை வச்சு ஈர துணியை மேலே போட்டுப்போம். நல்லா ஆவி வந்ததும் கலந்த மாவை இட்லி குண்டானில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா கலந்து விட்டுப்போம். பாருங்கள், மாவு நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலேயே ஏலக்காய் பொடியை தூவிப்போம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் கலந்துக்கலாம். மொத்த பொருளும் சேர்த்து கலக்காமல் ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்தோம்னா புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நன்றி.